Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல ஒரு அரை கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. வெள்ளை அவலா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட விருப்பம் தான். நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து 1/2 லிட்டர் மில்க் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவள்லாம் நல்லா வேகணும். நல்லா இடைக்கு கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா பொடிச்சு சேர்த்துக்கலாம், இல்லை தட்டி ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆல்ரெடி 2 விசில் அளவுக்கு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பை வேக வச்சிங்கன்னா அரை கப் அளவுக்கு பெருக்கம் காணும். இதை வந்து சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இது கூட நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லமை கரையக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து உங்களுக்கு கூடவோ குறைச்சோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாகு காய்ச்சி ஜஸ்ட்டு பாகு காய்ச்சி சேர்த்தா போதும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், கொஞ்சம் நல்லாவே திக்காகட்டும். பாருங்கள், இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து இதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.